ரேடியோ சிட்டி லவ் குரு நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஜோதி என்ற தோழியின் மின்னஞ்சல் பதிவுகளை தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். லவ் குரு, எனக்கு காதல்னா ஒரு பயம். பயம்ங்கிறது வேற, வெறுப்புங்கிறது வேற. வெறுக்கல, ஆனா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். என்னுடைய அந்த பயம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாகிட்டே, ஒருவேளை ஏதோ ஒரு நாள் நான் காதல் மேல ஒரு வெறுப்பே எனக்கு வந்துருமோ அப்படிங்கிற ஒரு பயத்தை எனக்குள்ளார கொடுக்குது. நாங்க ஒரு நிமிஷங்க, முதல்ல காதல் மேல உங்களுக்கு பயம், அதுக்கு பிறகு அந்த பயம் வெறுப்பா மாறிடுமோ அப்படிங்கிற ஒரு பயம். சரி, எத்தனை பயம் தான் அப்படின்னு இல்ல, பயத்தை தாண்டி வெறுப்புன்னு ஒண்ணு சொன்னீங்க. ஆஹா, செம ஃபார்ம்ல இருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் தெரிஞ்சது. தொடர்ந்து பேசினாங்க. லவ் குரு, காதல் எப்போதுமே தனியா வர்றது கிடையாது. அது நிறைய விஷயங்களை கூட கூட்டிட்டு தான் வருது. ஆமா, அது நிறைய விஷயங்கள் வேற என்னவா இருக்க முடியும், பிரச்சனைகளை தவிர. எப்போதுமே காதலிக்கிறவங்களுக்கு நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனா காதலிக்க ஆரம்பிச்சதற்கு பிறகு அந்த ஆசைகள் எல்லாம் போயிட்டு சேர்ந்தா போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட ஓட ஆரம்பிச்சிருவாங்க. முக்கியமா காதலிக்கிறவங்களுக்கு தைரியம் வேணும் லவ் குரு. அது தைரியம் இல்லாதவர்களுக்கு காதல் என்னைக்கும் கை கூடவே கூடாதுன்னாங்க. போராட்ட குணம் இருக்கிறவங்க மட்டும்தான் காதல்ல ஜெயிக்க முடியும். ஜோதி ரேடியோ சிட்டியில இன்னைக்கு அவங்க கிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரங்க. லவ் குரு, நீங்க போராடுறதுக்கு தயாரா இல்லைன்னா நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மட்டுமல்ல இன்னொருத்தவங்களுடைய வாழ்க்கையும் சேர்த்து ஸ்பாயில் பண்றீங்க. ஆமா, இன்னைக்கு நிறைய பேரால ரிஜெக்ஷன் அப்படிங்கிற வார்த்தையை ஏத்துக்க முடியல. ஏதாவது ஒரு இடத்துல ரிஜெக்ட் பண்ணப்பட்டாங்கன்னா அந்த இடத்துலயே தோண்டு போய் உட்கார்ந்துடுறாங்க. நீங்க ஒருத்தங்களை போயிட்டு ப்ரொபோஸ் பண்றீங்க அப்படின்னா அவங்கள உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி பதிலுக்கு அவங்களுக்கும் உங்களை பிடிக்கணும் இல்லையா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஓன் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ் இருக்கலாம். நீங்க அவங்களை விரும்பி போயிட்டு உங்களோட காதலை சொல்றீங்க. பதிலுக்கு அவங்களுக்கு உங்களை பிடிச்சிருந்தது அப்படின்னா ஓகே சொல்ல போறாங்க. பிடிக்கலைன்னா அதை சொல்றதுக்கான உரிமை அவங்களுக்கு இருக்குதுங்கிறத எவ்வளவு பேர் இங்க ஏத்துக்கிறாங்க? என்னோட ஃப்ரெண்ட் ஒரு பையனை ரொம்ப லவ் பண்ணாங்க. நேரா போயிட்டு ப்ரொபோஸ் பண்ணாங்க. அந்த பையன் வேணான்னு சொல்லிட்டான். அதுக்கு அவன் ரொம்ப ஹானஸ்டான ஒரு ரீசனும் சொன்னான் லவ் குரு. ஏன்னா எனக்கு எந்த விதமான ரிலேஷன்ஷிப்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொன்னான். ஆனா அது அவரால் ஏத்துக்கவே முடியல. அவன் தான் வேணும்னு அடம் பிடிச்சா. நாங்க எல்லாரும் போயிட்டு அட்வைஸ் பண்ணோம். இந்த பாரு, அந்த பையனுக்கு முழு உரிமை இருக்குது, அவனுக்கு யார் வேணும் வேணாம் அப்படிங்கறத டிசைட் பண்றதுக்கு அப்படின்னு. ஆனா கடைசி வரைக்கும் அவ அதை ஒத்துக்கவே இல்லை லவ் குரு. இந்த மாதிரி கண்மூடித்தனமா நான் ஒரு ப்ரொபோஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அதை நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி போராடுறதோ அல்லது கம்பல் பண்றதோ எப்படி காதலாக முடியும்? நாங்க நேசிக்கிற பையன் தனக்கு கிடைச்சே ஆகணும்னு அடம்பிடிச்ச அந்த தோழி எனக்கு எங்க கூட இருந்திருந்தா அப்படின்னா நான் இந்த மின்னஞ்சல் உங்களுக்கு எழுதியிருக்க மாட்டேன் லவ் குரு. அவ இன்னைக்கு எங்க கூட இல்ல, அதனாலதான் இந்த மின்னஞ்சலை நான் உங்களுக்கு அனுப்பியிருக்கேன் அப்படின்னாங்க. ஜோதி ரேடியோ சிட்டில இன்னைக்கு நான் உங்ககிட்ட பகிர்ந்துட்டு இருக்கக்கூடிய வாழ்க்கை பதிவுக்கு சொந்தக்காரங்க. அவன் வேணான்னு சொல்லிட்டான் அப்படிங்கறத நினைச்சு ஃபீல் பண்ணி புலம்பிட்டு இருந்தா. எப்ப பார்த்தாலும் அதை பத்தி தான் பேசிட்டு இருப்பா. இல்ல, இது ஒத்து வராது, தயவு செய்து புரிஞ்சுக்கோ. உனக்கு அவனை பிடிச்சிருக்க, அவனுக்கு அவனை பிடிக்கலங்கிறத தாண்டி எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப்லயும் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்றான். இதையே நீ கேஷுவலா எடுத்துக்க மாட்டேங்கிறேன்னு எவ்வளவு பேர் அட்வைஸ் பண்ணவங்க எல்லாருமே அவ கணக்கு தப்பா தான் தெரிஞ்சாங்க. திடீர்னு ஒரு நாள் அவ சூசைட் பண்ணிக்கிட்டா அப்படிங்கிற செய்தி வந்தபோது நில குழஞ்சு போயிட்டோம். காதல் வந்துருச்சுன்னா எவ்வளவு சுயநலம் ஆயிடும்ல. நமக்கு ஒரு பொருள் வேணும், அது கிடைக்கல அப்படின்னா நம்ம என்ன வேணாலும் பண்ணிப்போம். நம்மள சுத்தி இருக்கிறவங்களை பத்திலாம் நமக்கு எந்த விதமான கவலையும் கிடையாது. எவ்வளவு ஒரு முட்டாள்தனமான முடிவு எடுத்துட்டு அவ போயிட்டா. ஆனா அவளை பத்தி இந்த நிமிஷம் வரைக்கும் உட்காந்து பேசி புலம்பிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப ஆதங்கமா இருக்குன்னாங்க. ஜோதி போல ரேடியோ சிட்டி லவ் குரு ஆகிய என்கிட்ட நீங்களும் உங்களுடைய வாழ்க்கை பதிவுகளை பகிர்ந்துக்க loveGuru@myradiocity.com மின்னஞ்சல் பண்ணுங்க. ஜோதி தொடர்ந்து பேசினாங்க. லவ் குரு, இன்னைக்கு காதலர்கள் மிக முக்கியமா 2 பிரச்சனைகளை ஃபேஸ் பண்றாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கம்யூனிகேஷன். ஆமா, கம்யூனிகேஷன் சொல்லலாம், மிஸ் கம்யூனிகேஷன் சொல்லலாம். உங்களோட பாய் ஃப்ரெண்டோ கேர்ள் ஃப்ரெண்டோ உங்களுடைய ஃபோன் கால்க்கு ஆன்சர் பண்ணல இல்ல டெக்ஸ்ட் பண்ணல அப்படின்னா இட் நெவர் மீன் அவங்க உங்களை அவாய்ட் பண்றாங்கன்னு. மேபி அவங்க பிஸியா இருக்கலாம், அவங்க வேற ஏதாவது ஒரு வேலையில மாட்டிட்டு இருக்கலாம். இப்படி கூட நீங்க திங்க் பண்ணலாம். சோ உங்களுடைய ப்ரெடிக்ஷன்ஸை வச்சு எந்த விதமான கன்க்ளூஷனுக்கும் வராதீங்க. இதுதான் பல உறவுகளை இங்க சிதைக்குது. இரண்டாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எங்க எல்லா பிரச்சனைக்குமே ஒரு வாதம் ஒரு பிரதிவாதம் இருக்கும். நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மாதிரி இன்னொருத்தவங்களுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்கும். சோ அதை உட்கார்ந்து கேட்காம நீங்களாவே ஒரு முடிவுக்கு வராதீங்க. பல நேரங்கள்ல நாம நம்மளுடைய பார்வையை மட்டும் வச்சே முடிவுகளுக்கு வரும். உட்கார்ந்து பேசுங்க. இங்க பேசினா சால்வ் ஆகாத பிரச்சனைகளே கிடையாது. இவ்வளவு விஷயங்களை பத்தி பேசுறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்கலாம். என்னுடைய ஒரு நல்ல தோழியை இழந்திருக்கேன். இதை விட வேற பெரிய தகுதி வேணுமா என்ன? அந்த வழி என்னங்கிறது எனக்கு தெரியும். அதனாலதான் சொல்றேன். நாங்க ஒரு பறவையை கம்பல் பண்ணி கூண்டுக்குள்ளார அடைச்சு வச்சிருக்கோம் அப்படின்னா அது எவ்வளவு நாள் அந்த கூண்டுக்குள்ளார அடைஞ்சிருக்கும்? அந்த கூண்டை திறக்கிற வரைக்கும் தானே. அந்த மாதிரிதான் எந்த ஒரு உறவையுமே கட்டாயப்படுத்தி கம்பல் பண்ணி வச்சுக்காதீங்க. எவ்வளவு நாளைக்கு அது தாக்கு பிடிக்கும்னு நினைக்கிறீங்க? நீங்க அந்த பக்கம் திரும்பும்போது இந்த பக்கம் விட்டுட்டு போயிடுவாங்க. இது காதலுக்கு பொருந்தும். நாங்க ஜோதி ரேடியோ சிட்டில இன்னைக்கு ஜோதி என்ற தோழியின் வாழ்க்கை பதிவுல தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். தொடர்ந்து பேசுறாங்க. லவ் குரு, எதுவுமே இங்க நிலையானது கிடையாது.
யாருமே நம்ம கூட கடைசி வரைக்கும் வரப்போறது கிடையாது. அதனால யாரோ ஒருத்தங்க போயிட்டாங்க அப்படிங்கறதுனால நீங்க போயிடாதீங்க. நீங்க போயிட்டீங்க அப்படின்னா அது உங்களை சுத்தி இருக்கிறவங்களுக்கு எவ்வளவு பெரிய பெயின் கொடுக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. ஆமா, யாரோ ஒருத்தங்களுக்காக நீங்க உங்களுடைய உயிரை மாய்ச்சிக்கிறீங்க. உங்களை மட்டுமே உயிரா நினைச்சு உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய உங்க பெத்தவங்களுக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துட்டு போறீங்கிறது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாத்தீங்கன்னா அப்படிப்பட்ட முட்டாள்தனமான முடிவுலாம் எடுக்கவே மாட்டீங்க. எல்லா பிரச்சனைக்குமே இங்க ஒரு சொல்யூஷன் இருக்கு. ஆனா எந்த ஒரு பிரச்சனைக்கும் தற்கொலை ஒரு சொல்யூஷனா இருக்கவே முடியாது. சுயமரியாதையோட, கண்ணியத்தோட, தைரியத்தோட உங்களுடைய காதல் அணுகுங்க. கண்டிப்பா காதல வெற்றி தான் கிடைக்கும்னு சொல்லியிருக்காங்க ஜோதி அவங்களுடைய மின்னஞ்சலின் இறுதி வார்த்தைகளாக. அழுத்தமா அவங்களுடைய கைகளை குலுக்கி தேங்க் பண்ணணும்னு தோணுது. தன்னுடைய வாழ்க்கை சார்ந்த பதிவுகள் அப்படிலாம் எதுவும் உருக்கமாலாம் எழுதல. அவங்க பொதுவா அவங்க பார்த்தது அவங்களுடைய தோழியின் மரணம், தனக்குள்ளார காதல் ஏற்படுத்தின பயம், ஒரு வெறுப்பு, இது எல்லாத்தையுமே தன்னுடைய மின்னஞ்சல்ல வார்த்தைகளாக வடிச்சிருந்தாங்க. தேங்க்ஸ் சொல்லி விடைபெற்றேன். என்னோட மெயில வாசிக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. தெரியல, உங்களுக்கு நிறைய மெயில்ஸ் வரும் ஒரு நாளைக்கு. அதுல என்னுடைய மெயில தேர்ந்தெடுத்து நீங்க வாசிக்கிறீங்க அப்படிங்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாத்தையும் தாண்டி முதல்ல உங்களுடைய ஷோல நான் கேட்க மாட்டேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் மூலமா தான் உங்களோட ஷோ எனக்கு தெரிய வந்தது. முதல்ல இந்த ஷோ ஒரு நல்ல பாட்டு பிளே பண்ற ஷோ, அவ்வளவுதான். அதை தாண்டி மிகப்பெரிய அபிப்பிராயம்லாம் கிடையாது. அப்படிதான் உங்க ஷோ கேட்க ஆரம்பிச்சுன்னு சொல்லி பிரியா என்ற தோழி மின்னஞ்சல் பண்ணிருக்காங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. இன்னைக்கு நம்முடைய நிகழ்ச்சியில் பிரியாவின் வாழ்க்கை பதிவுகள் தான் உங்க கூட பகிர்ந்துக்க போறேன். அவங்க பார்த்து கடந்து வந்த ஒரு காதல் கதை பத்தி பேசியிருந்தாங்க. லவ்குரு, இப்ப நான் உங்ககிட்ட பகிர்ந்துக்க போற ஒரு வாழ்க்கை பதிவு ஒரு உண்மையான காதலுக்கான உதாரணம்னு சொல்லலாம். நான் கண் கூட பார்த்துட்டு இருக்கக்கூடிய காதல், லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்ல நம்பிக்கை இருக்குமா இல்லையா அப்படின்னு சொல்லி கேட்கறவங்களுக்கு பதில் சொல்லக்கூடிய ஒரு பதிவுன்னு சொல்லலாம். அது எல்லாத்தையும் தாண்டி காதல், ஒருத்தங்க மேல ஒருத்தங்க வைக்கக்கூடிய அந்த நம்பிக்கை, அது உறுதியா இருக்கும்போது எப்பேற்பட்ட தடைகளையும் தாண்டி வாழ்க்கையில சேருவாங்க, ரொம்ப சந்தோஷமா இருப்பாங்க. அதற்கான உதாரண பதிவுன்னு கூட சொல்லலாம். நாங்க ரேடியோ சிட்டியில எனக்கு பிரியா என்ற தோழியின் வாழ்க்கை பதிவு தான் உங்க கூட பகிர்ந்துட்டு இருக்கேன். பிரியா தொடர்ந்து பேசினாங்க. லவ்குரு, இப்ப நான் சொல்ல போற காதல் கதை கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு முன்னதாக நடந்த ஒரு காதல் கதை. ஆமா, 1980கள்ல. இந்த கதையினுடைய நாயகன் நாயகி 2 பேருமே மயிலாப்பூர்ல ஒரு பிரிண்டிங் பிரஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுல இந்த கதையின் நாயகன் மேனேஜராகவும், இந்த கதையின் நாயகி அங்க ப்ரூஃப் ரீடராகவும் இருந்தாங்க. கண்டவுடன் காதல். 2 பேரும் வெவ்வேறு இனத்தை சேர்ந்தவங்க. சோ வழக்கம் போல வீட்டுல பிரச்சனைனா கொஞ்சம் நஞ்ச பிரச்சனை இல்ல. பொண்ணுடைய வீட்டுல ஒத்துக்கவே இல்ல. ஆனா அந்த பொண்ணு ரொம்ப முடிவா இருந்தாங்க, கல்யாணம் பண்ணா அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதே நேரத்துல ரொம்ப தைரியமான பொண்ணு கூட. நேரா கிளம்பி அந்த பையனுடைய வீட்டுக்கே போயிட்டாங்க. அவங்க வீட்டுல போயிட்டு நான் உங்க பையனை காதலிக்கிறேன்னு சொன்னபோது அவங்க எல்லாருக்கும் அதிர்ச்சி. எப்படிமா என் பையனை இவ்வளவு நம்புற அப்படின்னு சொல்லி கேட்டிருந்திருக்காங்க. இல்ல என்னன்னு தெரியல, உங்க பையன் என்ன ஏமாத்த மாட்டாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குதுன்னு சொல்லி இருந்திருக்காங்க. அது பதில கேட்ட உடனே அந்த பையனுடைய வீட்டுல எல்லோருக்கும் சந்தோஷம். பட் அட் த சேம் டைம் பொண்ணுடைய வீட்டுல ஒருத்தங்களுக்கு கூட இதுல உடன்பாடே கிடையாது. அவங்க ரொம்ப ஆச்சாரமான குடும்பம். சோ அதனால வழக்கம் போல எதிர்ப்புகள் இருந்தது. அது எதை பத்தியுமே கவலைப்படல. வாழ்ந்தா இவர் கூட தான் வாழ்வேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாங்க அந்த பெண் அப்படின்னு சொன்னாங்க. சோ அந்த பெண், அந்த ஆண் அப்படின்னு சொல்லி அவங்க குறிப்பிடக்கூடிய இந்த கதையின் கதாநாயகன் கதாநாயகி வேற யாரா இருக்க முடியும்? இவ்வளவு க்ளோஸா உட்கார்ந்து பிரியாவால வாட்ச் பண்ணி சொல்ல முடியுதுன்னா, எஸ், யுவர் கெஸ் இஸ் ரைட். பிரியா அவங்களுடைய அம்மா அப்பா பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. என்னுடைய அப்பா தான் வேணும்னு முடிவெடுத்த என்னுடைய அம்மா கொஞ்சம் கூட யோசிக்கல. அவங்களுடைய வீட்டுல யார்கிட்டயுமே சொல்லாம கட்டின புடவையோட கிளம்பி வரதுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி உண்மையாவே கிளம்பி வந்துட்டாங்க. ஆமா, என்னுடைய அப்பாவுடைய வீட்டுல சம்மதம் தான். பட் ஸ்டில் என்னுடைய அம்மா வீட்டு சொந்தங்கள் யாருமே இல்லாம தான் இவங்க 2 பேருடைய திருமணமும் நடந்திருக்குது. அண்ணா நகர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல ரெஜிஸ்டர் பண்ணிருக்காங்க. வடபழனி முருகன் கோவில்ல வச்சுதான் திருமணம். ஆமா, யாரும் இல்லாம எங்க அப்பா மட்டும் தான் வேணும்னு சொல்லி அன்னைக்கு எங்க அம்மா கிளம்பி வந்த அந்த முடிவு எப்பேற்பட்ட முடிவு அப்படின்னு எனக்கு தெரியல. பட் ஸ்டில் இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய அம்மா கிட்ட இருந்து எதையுமே எதிர்பார்க்காம நிறைய காதலை மட்டுமே கொடுத்துட்டு இருக்காரு என்னுடைய அப்பா. என்னுடைய அம்மா அப்பா மாதிரியான ஒரு லவ்லி கப்பல் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லைன்னு சொல்லலாம். லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், ஸ்ட்ராங்கான லவ், பல போராட்டங்கள் எல்லாத்தையுமே கடந்து 2 பேரும் ஒன்னா தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் ப்ரூவ் பண்ணிருக்கக்கூடிய இந்த வாழ்க்கையை விட ஒரு சிறந்த உதாரணம் காதலுக்கு வேற என்னவாக இருக்க முடியும்? வேற என்ன என்னால காட்டிட முடியும் அப்படின்னு தான் தோணுதுன்னாங்க. இன்றைக்கும் ஒரு சாதி மறுப்பு திருமணமோ அல்லது கலப்பு திருமணமோ ரொம்ப ஒரு கஷ்டமான சூழல்ல தான் நடந்துட்டு இருக்குது. போராடி பாக்குறாங்க, ஒன்னு சேர முடியல அப்படின்னா பிரிஞ்சிடறாங்க, இல்ல இறந்துடுறாங்க, ஒருத்தங்க மறந்துடுறாங்க. ஆனா அப்படிலாம் இல்லாம என்னுடைய அம்மாவும் அப்பாவும் அத்தனை போராட்டங்களையும் கடந்துதான் இன்னைக்கு வாழ்க்கையில ஒன்னா சேர்ந்திருக்கிறாங்க. பட் அவங்க எவ்வளவு கஷ்டங்களை கடந்து வந்தாங்கங்கறத அவங்க என்கிட்ட சொல்லாம இல்ல. வீட்டுல உள்ள ஒவ்வொரு விஷயமுமே அம்மாவும் அப்பாவும் பார்த்து கஷ்டப்பட்டு
சேர்த்து சேர்த்து உருவாக்குறது. அவங்களுக்கு என்னென்ன தேவை அப்படிங்கறத உட்கார்ந்து லிஸ்ட் அவுட் பண்ணி அதுல எது ரொம்ப முக்கியம் அப்படி ஒவ்வொன்றா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி ரொம்ப பிளான் பண்ணி இந்த குடும்பத்தை உருவாக்கியிருக்காங்க, என்ன உருவாக்கியிருக்காங்க. எல்லாத்துலயுமே இங்க ஒரு போராட்டம் இருக்குது லவ் குரு. ஆமா, கெட்டதுக்கும் நல்லதுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு போராட்டம் மாதிரி காதலுக்கும் பகைக்கும் இடையில ஒரு போராட்டம் இருந்துகிட்டே இருக்குது. எத்தனையோ இடையூறுகள் வரலாம் உங்களுடைய காதலுக்கு. உங்களுடைய அம்மா அப்பா ஒத்துக்காம இருக்கலாம், ஜாதி மதம் இனம் இந்த மாதிரி ஏதோ ஒன்று நடுவுல நிக்கலாம். ஆனா அது எல்லாத்தையும் தாண்டி வாழ்க்கையில போராடி ஜெயிக்கிறவங்க இருக்காங்கல்ல, அவங்களால தானே அந்த பிரைட கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியுது. இந்த நிமிஷம் வரைக்கும் என்னுடைய அப்பா என்னுடைய அம்மா கிட்ட எதையுமே டவுரியா எதிர்பார்த்தது இல்லை அப்படின்னு சொல்லும்போது எனக்கு எங்க அப்பா மேல ஒரு பெருமிதம் வருது. ஆமா, அவரை நினைக்கும் போதெல்லாம் எனக்குள்ளார ஒரு பிரைட் ஃபீல். ஒரு நாள் எங்க அம்மாவும் அப்பாவும் அவங்களுடைய காதல் கதையை என்கிட்ட சொல்லும் போதுதான் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் எல்லாம் அவங்க கடந்து வந்திருக்காங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிய வந்தது. நம்ம நிறைய இன்னைக்கு சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில எல்லாம் ட்ரைனிங்ஸ் எல்லாம் கடந்து வரோம் இல்லையா, அதுல எல்லாம் எப்படி ஸ்ட்ராங் ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்றது, டீம் பில்டிங் பத்தி எல்லாம் சொல்றாங்க. ஆனா அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையும் நான் என் வீட்லயே பார்த்துட்டு இருக்கேன். எனக்கு 24 வயது ஆகுது லவ் குரு. என்னுடைய வாழ்க்கையில எனக்கான ஹீரோவை நான் எப்ப மீட் பண்ண போறேன் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் ஸ்டில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் எனக்கான வரனை தேட ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பா எனக்கு பெஸ்டான ஒரு நபர் தான் கிடைப்பாரு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரியா சொல்லியிருந்தாங்க. நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு. பிரியா தன்னுடைய அம்மா அப்பாவின் காதல் கதை, அந்த உணர்வுகளை, அந்த நிகழ்வுகளை மீட்டெடுத்து ரேடியோ சிட்டிக்காக பகிர்ந்துக்கிட்டாங்க. லவ் குரு, எனக்கு இப்போ 24 வயசாகுது. எனக்கு தெரிஞ்ச ஒவ்வொரு வெட்டிங் ஆனிவர்சரியும் என்னுடைய அம்மாவும் அப்பாவும் வடபழனி முருகன் கோவில்ல எந்த இடத்துல எங்க அம்மாவுடைய கழுத்துல எங்க அப்பா தாலி கட்டினாரோ அதே இடத்துல உட்கார்ந்து செலிப்ரேட் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய வெட்டிங் ஆனிவர்சரிக்கு நான் ஏதாவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும்னு நினைச்சேன். சோ அப்படிப்பட்ட ஒரு கிஃப்டா தான் இந்த ஷோவை நான் பாக்குறேன். இந்த வாழ்க்கை பதிவுகளை நீங்க ஷேர் பண்ணதுக்கு பிறகு இதனுடைய பாட்காஸ்ட் எங்கேயாவது அவைலபிளா இருக்கும் அல்லது சவுண்ட் கிளவுட்ல கிடைக்கும் அப்படின்னா தட் வில் பி த கிஃப்ட். அவங்களுக்கு நான் கொடுக்க போற பரிசு அதுதான். கண்டிப்பா நீங்க ஷேர் பண்ணுவீங்கிற நம்பிக்கையில தான் இந்த மின்னஞ்சலை எழுதியிருக்கேன் அப்படின்னு சொல்லி நிறைவு செய்திருக்காங்க. ஒரு ஃபீல் குட் மின்னஞ்சல் பதிவுன்னு சொல்லலாம். சோ இப்படிப்பட்ட பதிவை கடந்து வந்தே ரொம்ப நாள் ஆச்சு. சோ இப்படிப்பட்ட பதிவை பகிர்ந்ததற்காக முதல்ல பிரியாவுக்கு நான் நன்றி சொல்றேன். அண்ட் பிரியாவுடைய அம்மா அப்பாவின் இந்த வாழ்க்கை, வெவ்வேறு இனம், ஒரு காதல், அதுல உள்ள ஒரு போராட்டம், அதை இன்னைக்கு கடந்து வந்து அவங்க வாழக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு வாழ்க்கை, அது தன்னுடைய குழந்தைக்கு அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விதம், எப்படி அந்த வாழ்க்கையை அவங்க கடந்து வந்தாங்க அப்படிங்கறத ஒளிவு மறைவு இல்லாம, எந்த விதமான ஒப்பனையும் இல்லாம, பூச்சி இல்லாம அவங்க பகிர்ந்த அந்த விதம், அதுதான் எனக்கு பிரியாவுக்கு இப்படிப்பட்ட ஒரு கிளாரிட்டியை கொடுத்திருக்குது அப்படிங்கறத உறுதியா சொல்ல முடியுது. ஸ்டே டியூன். இது சந்தோஷம் எப்பவும் இப்படி நிலைச்சிருக்கணும், நிறைஞ்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துக்கள் சொல்றேன். ஸ்டே டியூன். நான் உங்க ரேடியோ சிட்டி லவ் குரு.